ஃபஸ்ட்டு ஐபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கிளிக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆஸ் ஏ வெண்டா, லாகின் ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் ட்ரேடர்னு இருக்கும். நம்ம வந்து இண்டிவிஜுவல் ட்ரேடருக்கு தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்கிறது அலைஸ்பிளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. நம்ம இப்போ க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு போடக்கூடாது. அலைஸ்பிளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டேஷ்போர்டு உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இது கிளிக் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து நம்ம ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரிஜினல் இது இண்டெக்ஸா. இதில் வந்து மை ஆப்ஸ், ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ் இது ரெண்டுமே கேட்கும். நீங்கள் வந்து மை ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப்பு, ஒரு ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எம்பையர்ஸ்ன்னு போடணும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆக்டிவ் ரோபோ ட்ரேட்னு போடலாம், இல்லை ரோபோ ட்ரேட்னு போட்டுக்கோங்க, அதுதான் காமன். ஓகே, இங்கே இதுதான் வந்து மெயின் பாயிண்ட், ரீடைரக்ட் யூஆர்எல். ஸோ இதுதான் ரீடைரக்ட் யூஆர்எல். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரேட் எம்பையர்ஸோட லாகின் ஐடி, யூசர் நேம், டேஷ்போர்டு இருக்குங்களா, அதோட லிங்க்கை தான் போடணும். ஸோ அது நான் எங்கே போய் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். இந்த லிங்க்கில் தான் வந்து நீங்கள் இந்த இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் இதில் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இது எப்படி லாகின் பண்ணுறது நாங்கள் சொல்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட ஆல்கோ ட்ரேடிங் ரோபோவோட லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டோட இது லிங்க்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சைனப் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நான் காட்டுறேன், ஓகேங்களா? சைனப் கொடுத்துக்கணும். சைனப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேம், அப்புறம் இமெயில், நெக்ஸ்ட்டு நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நேம் வந்து உங்கள் நேம் தான். இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் எந்த இமெயிலுக்கு நம்மளோட அப்டேட்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து உங்களோட மெயின் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும். ஏன்னா இங்கே வெரிஃபை கேட்கும். நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ இந்த ஓடிபி வந்து 6 டிஜிட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ப்ரொவைட் ஆகும். அப்போ ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி, தட்ஸ் இட். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் நம்ம சொல்கிற பாஸ்வேர்டு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இங்கே போட்டுட்டு அக்ரி கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ப்ராசஸ். இதுதான் வந்து உங்களோட நம்ம ரோபோ ஆக்டிவோட ஒரிஜினல் என்னங்க சார் சொல்லுவாங்க, டேஷ்போர்ட் லிங்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட டேஷ்போர்டில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. இது ஃபுல் ஆட்டோமேட்டட் ரோபோ. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ரீடைரக்ட் யூஆர்எல். நம்ம வந்து அதை லாகின் பண்ணி சைன்அப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு லிங்க் காட்டும். இந்த லிங்க்கை தான் வந்து காப்பி பண்ணி Ctrl+C காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயின் ப்ராசஸாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிஸ்னஸ் டைப், ஸோ ட்ரேடிங், கான்டாக்ட் நேம், உங்களோட கான்டாக்ட் நேமும் ப்ளஸ் உங்களோட இமெயில் கொடுத்துக்கோங்க. vimbo@gmail.com. ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் 819799. ஓகே, அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ உங்களோட ஏபிஐ வந்து க்ரியேஷன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மெயின் ப்ராசஸ். உங்களோட ஆப் நேம் வந்து ட்ரேட் எம்பையர்ஸுங்கிறது கம்பல்சரி, அதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ரோபோ ட்ரேடோ ஆக்டிவ் ட்ரேடோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். ரீடைரக்ட் யூஆர்எல் லிங்க் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற லிங்க்கு, இந்த டேஷ்போர்ட் நம்ம ரோபோவோட டேஷ்போர்ட், நீங்கள் லாகின் பண்ணுன்னா டேஷ்போர்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் டைப் ட்ரேடிங், உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிங்க, அவ்வளோதான், சேவ் கொடுத்துடணும். இப்போ வந்து ப்ரைமரி IPv4, ப்ரைமரி IPv6. ஸோ இது வந்து எப்படின்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஐபி தெரிஞ்சவங்க ஓகே, ஐபி தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஐபி கேட்கும். ஸோ ஐபி தெரிஞ்சவங்க போட்டுக்கோங்க. ஐபி தெரியாதவங்க நியூ டேப்பில் மை டிவைஸ் ஐபி அட்ரஸ், ஓகேங்களா? இதை தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது உங்கள் டிவைஸில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். நீங்கள் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, இப்போ நம்ம வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு நீங்கள் கொடுக்கும்போது IPv4 IPv6 காட்டும். நீங்கள் இது ரெண்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஏபிஐ சக்ஸஸ் ஆயிரும். வீடியோவில் கிளாரிட்டி இல்லை, எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃபே நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஒன்ஸ் இல்லையா டவுட்டாக இருந்துச்சுன்னா எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.